குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வெற்றியாளர்கள் அதிகமாக தனியாக இருப்பது ஏன்? நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான டாப்பிக்காக இருக்கும். நிறைய வெற்றி அடைஞ்சவங்களாக இருக்காங்களே, ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, தனியாலாம் இல்லையே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீமோடலாம் சுற்றிட்டு இருக்காங்களே, கல்யாணமே பண்ணலனா கூட டீமோட சுற்றிட்டு இருக்காங்களே, கல்யாணம் பண்ணவங்களும் டீமோட சுற்றிட்டு இருக்காங்களே. தனியாக இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னா, தனியாக இருப்பதுன்னா தனியாகவே சுற்றிக்கிட்டு இருக்கிறது இல்லை, தனித்து இருப்பது. அது என்ன வள்ளலார் சொல்கிறாருன்னா, தனித்திரு அப்படின்னு சொல்கிறாரு. தனித்திரு அப்படின்னா, இப்போ என்னை கொண்டு போய் இப்போ ஒரு 1,00,000 பேர் இருக்கக்கூடிய சபையில் விட்டுட்டிங்கன்னா கூட நான் 1,00,000 பேரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் டைம் பாஸ்க்கு அங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன், அங்கே பார்ப்பேன், இங்கே திரும்புவேன், அவ்வளோதானே தவிர மறுபடியும் எனக்குள் நான் வந்து விடுகிறேன். எனக்குள்ளே நான் இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனையில் நான் இருக்கிறது, எனக்குள்ளேயே இருக்கிறது, லயித்து இருக்கிறது, தனித்து இருக்கிறது. இந்த தன்மையில் வெற்றியாளர்கள் இருப்பார்கள். வெற்றியாளர்கள் அப்படின்னா நீங்கள் பொருளாதார ரீதியாக மட்டும் நினச்சிடாதீங்க. வெற்றி என்பது ஆன்மீகத்தில் அடைவதும் வெற்றி தான், அருளுலகத்தில் அடைவதும் வெற்றி தான், பொருளுலகத்தில் அடைவதும் வெற்றி தான். அந்த வகையில் பார்க்கும்போது வெற்றியாளர்கள் தனியாக தனித்து ஏன் இருக்காங்க அப்படின்னா, முதல்ல தனியான புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனியாக சிங்கிள் பர்சனாக இருக்கிறது கிடையாது. 1,00,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் தனியாக அவங்களுக்குள்ள அந்த சிந்தனையில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருப்பாங்க. ஒரு சில பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் இருக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க எதாவது பேசிகிட்டு இருக்காங்க, அந்த எனர்ஜியில் ஏதாவது இருக்காங்க, அவங்க எதாவது டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த வைபில் போய் கனெக்ட் ஆகி இவங்க வேறு ஒரு சிந்தனைக்குள்ளே போக முடியாமல் அந்த ஒரு அதை பிரித்து ஆளக்கூடிய அந்த தன்மை இருக்காது. ஆனால் வெற்றியாளர்கள், திறமைசாலிகள், ஞானம் பெற்றவர்கள், ஞானிகள், தனித்து இருந்து பழக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் கூட இருந்தாலும் அந்த மூமெண்ட்டிலேருந்து டீக்ளட்ச் பண்ணி தன்னை பிரிச்செடுத்து தனக்கு வேணும் என்கின்ற அந்த பக்குவ நிலைக்குள்ளே கொண்டு போகிறது, அந்த சிந்தனைக்குள்ளே போகக்கூடிய அந்த தன்மையில் இருப்பார்கள். அப்போ வெளியில் பார்த்தா அவங்க கூட இணைந்து இருப்பது போல தெரியும், ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் அவர்களாகவே இருக்கிறார்கள். அப்போது வெற்றியாளர்கள் மட்டுமல்ல, பக்குவம் பெற வேண்டும் என்றாலும், வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றாலும், மிக உயர்ந்த நிலையை வாழ்வில் நீங்கள் அருளுலகத்திலையும் சரி பொருளுலகத்திலையும் சரி அடைய வேண்டும் என்றாலும், உலகத்தோடு நீங்கள் அவங்க போகிற போக்கிலேயே போகிறத விட தனித்து இருத்தல், அதான் சொல்லுவாங்கள்ல, தனிமையிலே இனிமை காண முடியுமா? முடியும். நீங்கள் உங்கள் மனைவி, உங்கள் கணவர், குழந்தைகள் 4-5 பேர் இருந்தாலும் கூட அந்த 4-5 பேர் இருக்கக்கூடிய சபையிலும் உங்களால் தனியாக இருக்க முடியும். அதுதான் தனியாக இருத்தல். சாதாரண மனிதர்கள், சராசரி மனிதர்கள் தனித்து இருக்க எப்போது கற்றுக்கொள்கிறார்களோ, ஆட்டு மந்தை போல உலகம் போகும் போக்கிலேயே போகாமல், உலகம் ஏன் என்னை இப்படி இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லி அது நின்று அதை திரும்பி பார்த்து அந்த சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கிளாரிட்டி வெற்றி பெற தூண்டுகோலாக இருக்கிறது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு தொழில் நான் அடுத்த கட்டம் போகணும், எனக்கு சரியான வருமானம் இல்லை, நான் மிகப்பெரிய கடனாளி ஆகிட்டேன், இப்போ என்னோடய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல என்னோடய மேனேஜர் சரியில்லை, அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல என்னோடது கொலீக்ஸ் கிட்ட, உடன் வேலை செய்பவர்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வருது, நான் என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் குழப்பத்தில் சென்று ஆழ்ந்து விடாமல், அந்த சூழ்நிலை தள்ளக்கூடிய தன்மையில் சென்று நீங்கள் காணாமல் போய்விடாமல், எத்தனை கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையாக இருந்து தனித்து இருந்து சிந்திக்கக்கூடிய தன்மையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் ஒரே சிந்தனையிலேயே இருக்கிறது. அதான் எண்ணிய எண்ணியாங்க இதுவ எண்ணியர் திண்ணியராக பெறின், எண்ணியவர் எண்ணியவற்றை எண்ணிக்கொண்டே இருந்தால் எண்ணியவர் எண்ணியவற்றை அடைந்தே தீருவார். அப்போது அந்த எண்ணம், அந்த ஃபோக்கஸ்டான ரேசர் ஷார்ப்பான ஒரு எண்ணம், அந்த சிந்தனையிலே டைவர்ட் ஆகாமல் மேக்ஸிமம் டைம், வாழ்க்கை ஃபுல்லாக அதே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறீங்க, உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, பக்காவாக நீங்கள் அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சிந்தனையிலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது, ரேசர் ஷார்ப்பாக இருக்கும்போது உங்களுக்குள் ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் நிகழும். அது ஒரு பயிற்சி தான், கிட்டத்தட்ட பயிற்சி தான். தனித்து இருத்தல் ஒரு மிகப்பெரிய பயிற்சி தான். உலகம் இழுக்கக்கூடிய அந்த இழுப்பில் போய் சிக்கிக்காமல் தனியாக இருந்து தனி சிந்தனையில், எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தால் அந்த தனி சிந்தனையிலே இருக்கீங்கல்ல, அந்த தன்மையில் இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸில் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு டாக்டிக்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க, கடன் கொடுத்தவன்ட்ட கடனை திருப்பி பெறுறது எப்படின்ற பக்குவத்தை தெரிஞ்சுப்பீங்க, அடுத்த கட்டம் நான் எப்படி கடன் கொடுக்காம தப்பிக்கிறதுன்றதையும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒருவேளை கடன் கொடுக்குறதா உங்கள் தொழிலாக இருந்தால் எப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு கடன் கொடுக்குறதுன்றது தெரிஞ்சிருவீங்க, அதில் தர்மம் சார்ந்து எப்படி இயங்கணுன்றது தெரிஞ்சிருவீங்க, பிறரை காயப்படுத்தாமல் எப்படி பணம் வசூல் பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சிடும். எந்த துறையில் இருக்கிறீர்கள், எந்த தொழிலில் இருக்கிறீங்கன்றது மேட்ரு கிடையாது. அந்த துறை சார்ந்து, அந்த தொழில் சார்ந்து அல்லது அந்த வேலை சார்ந்து எவ்வளவு நேரம் உங்களால் தனித்து சிந்திக்க முடியும், சிந்திக்கக்கூடிய திறன்.
வெற்றி என்பது ஏன் வந்து கிடைக்கின்றது என்றால், வெற்றியாளர்கள் ஏன் தனியாக இருந்து வெற்றி காண்கின்றார்கள் என்றால், தனிமையான சிந்தனைக்கு அதிக வலிமை உண்டு. உங்களோட பிரச்சனையை நீங்கள் சிந்திக்கிற மாதிரி வேறு யாரும் சிந்திக்க முடியாது. உங்களுக்கு என்ன நடந்ததுன்றது உங்களால் தான் தெளிவாக யோசிக்க முடியும். அது எவ்வளோ பெரிய ஞானம் பெற்றவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தெளிவு பெற்றவராக இருந்தாலும், நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா அதை சார்ந்த பதிலை தான் கொடுக்க முடியுமே தவிர, உங்களால் மட்டும்தான் மிக தெளிவாக வந்து சிந்திக்க முடியும். தனித்து இருக்கிறதுக்கு முதல்ல தைரியத்தை வளர்த்துக்கணும். தனியாக விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன், தனியாக விட்டுட்டா நான் யார்கிட்ட போய் பேசுவேன். இது என்ன பிரச்சனைனா, ஏன் இந்த மாதிரி சிந்தனை வருதுன்னா, நீங்கள் தனியாக இருந்தே பழகிட்டதுனால உங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக தெரிகிறது. ஆனால் தனியாக இருந்து பழகிட்டீங்கன்னா, தனியாக இருப்பது போல் ஒரு மிகப்பெரிய சுகம் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்றது தெரிந்துவிடும். அப்போ நீங்கள் புரிந்து கொள்வது என்ன, கூட்டத்தோடு இருக்கும்போது கூட்டத்தில் இருக்கிறவங்களோட பழக்க வழக்கம் நமக்கு வருகின்றது. பட் கூட்டத்தோடு இருக்கிறவங்க வெற்றியாளர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் நம்மளை தொற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த வெற்றியாளர்கள் கூட இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்திலேயே நம்ம தனித்து நின்று யோசித்து எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லைன்றதை யோசிக்கணும்னா, சும்மா தேவையில்லாத குப்பை கூலங்களோட நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாதவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பழக்க வழக்கம் அப்படியே ஒட்டி கொள்ள வாய்ப்பு உண்டு. நிம்மதி இல்லாத இடத்தில் தெளிவு இருக்காது, தெளிவு இல்லாத நேரத்தில் பதில் இருக்காது, பதில் இல்லாத இடத்தில் வெற்றி இருக்காது. அப்படியே வெற்றி அதிர்ஷ்டத்தில் கிடைத்தாலும் அது அதிர்ஷ்டம் இல்லை, புண்ணிய பலனுடைய ஒரு தொகுப்பு. உங்கள் அப்பா அம்மா இவங்க பண்ண யாரோ மூதாதையர்கள் பண்ண இல்லை நீங்களே பண்ண புண்ணியத்தினோட தொகுப்புனால அது அதிர்ஷ்டம் போல தெரியும். அப்படியே அந்த அதிர்ஷ்டத்தில் திடீர்னு வெற்றி கிடைத்தாலும் அந்த வெற்றியை உங்களால் அனுபவிக்க முடியாது, தக்க வைத்து கொள்ள முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஜூலை மாதம் 7, 8, 9 திருநெல்வேலியிலும், 10, 11, 12 தஞ்சாவூரிலும், 13, 14, 15 பாண்டிச்சேரியிலும் கிட்டத்தட்ட 9 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்த மீட்டப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.